ஹே கைஸ், ரோகுடோ பேட் கேர்ள்ஸோட அனிமியோட குட்டி ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எபிசோடில் பார்த்த மாதிரி இது இருக்காது. ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஒரு குட்டி ஸ்டோரியை சொல்ல போகிறேன். வாங்க அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஈமா ஒரு ஹீரோ கூட வெளியே போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல வந்த பச்சை சட்டை ஹீரோக்கு உடம்பு சரியில்லை, அதனால இன்னைக்கு வரமாட்டான்னு சொல்கிறான். ஸ்கூலில் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். ஈமா வரைய கூட்டிகிட்டு போனால் நமக்கு தான் அட்வான்டேஜ்னு பச்சை சட்டை சொல்கிறான். அவ்வளோ கூட்டிகிட்டு போய் ஆபத்தில் மாட்டி வைக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு ஹீரோ சொல்கிறான். பைக்கர் கேங்கை தடுக்க ஆசிமி அங்கே வரா. நீ ஒரு ஆளாக வந்து எங்கள் எல்லாரையும் தடுக்க போறியான்னு ப்ளூ கலர் மண்டையும் கேட்குறான். அவள் தனியாள் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். சில பேர் இருந்தால் நீங்களாம் ஒரு கேங் கடான்னு ப்ளூ கலர் மண்டையும் கேட்குறான். ஆசிமி இருந்துட்டு உன்னை பிடிக்காம விட மாட்டேன்னு சொல்கிறா. அதுக்கு அந்த ப்ளூ கலர் மண்டையும் சரி நமக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கலாம், அதில் நீ ஜெயிச்சா நீ சொல்கிறத நான் கேட்குறேன்னு அந்த ப்ளூ கலர் மண்டையும் சொல்கிறான். அதில் ஒரு கண்டிஷன், ஹீரோ என் பைக்கில் உட்காரணும்னு அவன் சொல்கிறான். தேவையில்லாம எதுக்கு நீ அவனை இழுக்கிறன்னு ஆசிமி கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் இதை நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு பைக்கில் ஏறி உட்காடுறான். போட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அவன் நார்மலாக வண்டி ஓட்டிட்டு போல, நின்றுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு போகிறான். அதுக்கப்புறம் ஈமா வரைய காமிக்கிறாங்க. அவன் முன்னாடி சில பசங்க ஓனிஷிமா பைக்கர் கேங்கை எதிர்த்து ஒருத்தன் சண்டை போட்டுட்டு இருக்கான். அவன் பேர் கூட ஏதோ சொன்னாங்களே, ரோகுடோ அப்படின்னு அவங்க பேசிட்டு போகிறத ஈமா வரி கேட்குறா. அந்த பக்கத்தில் ஆசிமி வேகமாக துரத்திட்டு வரா. அதுக்கப்புறம் ஒரு சின்ன டவுனில் வேகமாக அவன் வளையும் போது எஜ்ஜில் ஓட்டுறவனே உன்னை விடமாட்டான்டான்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் அந்த ப்ளூ கலர் மண்டைனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அப்போ அவன் பைக் ஸ்டண்ட்டு செஞ்சுட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்த போலீஸ் இது மாதிரி செஞ்சு உனக்கு ஆபத்துன்னு சொல்கிறாரு. அதை கேட்காம அவன் வேகமாக போகிறான். எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, அவர் ரிச்சாக இருந்தால் கூட அவளுக்கு மோட்டார் சைக்கிள் போலீஸ் ஆகணும்னு ரொம்பவே ஆசை. அதே மாதிரி நீயும் பைக்கில் ஒரு ஸ்கில்ஃபுல்லான பர்சன் தான், நீயும் ஏன் மோட்டார் சைக்கிள் போலீஸ் ஆகக்கூடாதுன்னு அவர் சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக போகிறான். அந்த இடத்துல ரோடு கிராக் விட்டுட்டு இருக்கு. அதில் பைக் சிக்கி அவன் கீழே விழ போகிறான். அந்த இடத்துல போலீஸ் கரெக்டாக வந்து காப்பாற்றிடுறாரு. ஆனால் அவன் ஓட்டிட்டு வந்த பைக் ஆசிமி இடிக்க போகுது. அதை பார்த்த போலீஸ் ஆஃபீஸர் அவரை காப்பாற்றணும்னு வேகமாக பைக் எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த இடத்துல அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அதை பார்த்து அந்த ப்ளூ கலர் மண்டையும் பயந்துட்டு பைக் எடுத்துகிட்டு ஓடி போயிடுறான். அப்படியே ப்ரெசென்ட்டாக காமிக்கிறாங்க. அவன் எனக்கு ஈக்குவலாக வண்டி ஓட்டிட்டு வரா, எங்களை எப்போனாலும் மரணம் நெருங்கலான்னு அவன் சொல்கிறான். அப்படியே இவன் இன்னும் வேகமாக போக ஹீரோ பைக்கில் இருந்து பறந்துடுறான். அப்படின்னு நினச்சி அவன் பின்னாடி திரும்பி பார்த்தா ஆசிமி ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிறா. ஹீரோ அவன் காலை வச்சு அவனை பிடிச்சிக்கிறான். ஆசிமி அவளை பிடிச்சதுனால இந்த இடத்துல அந்த ப்ளூ கலர் மண்டையும் தோத்து போகிறான். திரும்ப வந்து பார்த்தா அந்த இடத்துல ஈமாவாரி இருக்கா. நான் வேணும்னே இப்படியெல்லாம் பண்ணலன்னு ஹீரோ சொல்ல, என் மேலே அக்கறை இருக்கிறதுனால தானே நீ சொல்லலைன்னு ஈமாவாரி சொல்கிறா. அதில் எனக்கு சந்தோஷம் தான் அவள் சொல்கிறா. அந்த ப்ளூ கலர் மண்டையினும் ஆசிமி என்னை ஜெயிச்சதுனால இந்த கேங்குக்கு இனி இவ தான் லீடர்னு சொல்கிறான். ஆசிமி கிட்ட அந்த போலீஸ் ஆஃபீஸர் அட்ரஸாக கொடுக்குறான். நீ போய் அவரை பாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் கிளம்புறான். நீ வரலையான்னு கேட்க நான் எதுக்கு வரணும்னு அவன் சொல்கிறான். நான் உன்னை ஜெயிச்சிட்டா நான் சொல்கிறத நீ செய்யறேன்னு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்குற ஆசிமி. அதுக்கப்புறம் அந்த போலீஸ் ஆஃபீஸரை பார்க்க அவங்க ரெண்டு பேரும் போகிறாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி அந்த ப்ளூ கலர் மண்டையும் கேட்குறான். நான் நல்லா தான் இருக்கேன், என்ன இதுக்கு மிச்சம் பைக் தான் ஓட்ட முடியாதுன்னு அவர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனும் கிளம்புறான். அவர் வந்து அவனை பிடிச்சிக்கிட்டு நீ எப்படி இருக்கிறேன்னு கேட்க அவன் அழுதுகிட்டு இது என்னால் தான் நடந்துச்சு, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவன் கேட்குறான். அதுக்கப்புறம் சரி விடு, நடந்து முடிஞ்சதை பற்றி எதுக்கு யோசிச்சுக்கிட்டு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க பைக் டிரைவிங்க்கு போகிறாங்க. ஒரு பொண்ணு கூட இருக்கிறத ஈமாவாரி பார்த்துட்டு கடுப்பாகிறா. நீ ஒரு நாள் மோட்டார் சைக்கிள் போலீஸ் ஆகுன்னு சொன்னது ஆசிமி யோசிச்சு பார்க்குறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஆசிமி ஒன்றா போகிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது.